ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீபாஷ்ய சாரம், திருவாய்மொழி சாரம் ரெண்டும் நல்ல ஒரு பேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டு அதிகரணங்கள், ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அதிகரணங்கள் கொஞ்சம் கஷ்டமான அதிகரணங்கள். ரெண்டு அதிகரணங்கள் ஓரளவுக்கு நல்ல உபவாதனத்தோட வெளிவந்திருக்கு அப்படின்னு தோன்றது. ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணத்தை பத்தின ஒரு கேள்வி பதில் வெளியிடப்பட்டிருந்தது, வினாவிடை. அதுல ஒரு டிஸ்கஷனும் நடந்தது. அதுல என்ன தெரிய வந்ததுன்னா, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட மட்டும் இல்லாம நல்லா கிரகிச்சுக்கிறார்கள் அப்படின்னும் தெரிய வந்தது. ஆனா இந்த நிறையன்றதே கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு 20-25 பேர் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கா, நல்லா கிரகிச்சுக்கிறா, நல்ல எஃபர்ட் போடுறா அப்படின்றது தெரியறது. இந்த எண்ணிக்கை கொஞ்சம் நிறையவே அதிகரிக்கலாம். ஜிக்ஞாசாதிகரணத்தை தாண்டி ஜன்மாதிகரணம் அது முடிச்சு ஆச்சு, ஒரு 2 வாரம் ஆச்சு. அதுல வினாவிடையானதும் வெளியிடப்பட்டது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதனுடைய வினாவிடை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவர்கள், அந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன அப்படின்னு தெரியாதவர்கள், இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். அங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்கு, அவசியம் அதுல சேரணும். எல்லா ராமானுஜ சம்பந்திகளும் அதுல சேர வேண்டும். ஸ்ரீபாஷ்யத்தை பத்தின டிஸ்கஷன்லாம் வச்சுட்டு மேலும் மேலும் ஸ்ரீபாஷ்யத்தை நல்லா ஒழுங்கா புரிஞ்சுக்கலாம், எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எஃபர்ட் தான் அதுதான். அந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஜிக்ஞாசா, இது ஜன்மாதிகரணத்தினுடைய கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் வந்து செட் பண்றது இல்லை. யார் வந்து கேட்கறாளோ அவள் இடத்துல கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு டைம் இல்லாததுனால நான் அவளே ரிக்வெஸ்ட் பண்ணி அவளை செட் பண்ண முடியுமா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது. இந்த தடவை ஜன்மாதிகரணத்தினுடைய கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணது ஒரு பாகவத சுவாமி. அவர் வந்து இப்போ ரிட்டையர் போறார். அவர் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல எங்கேயோ அவர் கம்பெனி வச்சிருக்காரு, ஒரு ஸ்மால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்காரு. இப்போ ரிட்டையர் விட போறாரு. அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் வந்து விட்டுட்டு வெறும் பகவத் விஷயத்தில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்க போறாரு. அவரது வயசு கிட்டத்தட்ட ஆறுது அவருக்கு. அவர் இயற்கையில வைணவர் கிடையாது, பிறவியில வைணவர் கிடையாது, சைவ குலத்துல வந்த பிறந்தவர். அவர் சில வருஷங்கள் கழிச்சுதான், பல வருஷங்கள் கழிச்சு, ஒரு 50 வச்சுப்போமே, 50 வயசு கழிச்சுதான் வந்து இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் ஈடுபாடோட இந்த மாதிரி சம்பிரதாய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு 60 வயசு ஆகுது. கீழே இருக்க அந்த கொஸ்டின் பேப்பரும் நான் லிங்க் ப்ரொவைட் பண்றேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே. அதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜன்மாதிகரணத்தை வந்து நல்ல ஒரு ஆழமா கத்துன்னு இருக்கார். ஸோ அதனுடைய ரியல் பர்பட் அது வந்து நல்ல ஆழமா மனசுல வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்கு அவரால். அது என்ன தெரியுது அப்படின்னா, 60 வயசுல இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், நல்ல ஆழமா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு பாகத்தை ஆழமா கத்துக்க முடியும் அப்படின்றது தெரியறது. அதுவும் எப்படின்னா, 50 வயசு வரைக்கும் சம்பிரதாயத்தினுடைய வாசனையே இல்லாம அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது தெரியறது. அதே போல திருவாய்மொழி சாரத்துல ஆழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்களினுடைய சாரம் என்ன அப்படின்னு நம்பளி வந்து 3ஆம் ஸ்ரீயப்பதியில சாதிக்கிறார். பரதனோட ஆழ்வாருக்கு என்ன ஒப்பமை, அது ஒப்பு என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்பளி சாதிக்கிறார். அது விஷயமா ஒரு 2 உபன்யாசம் நடந்தது. அது அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய கேள்வி அவைகள் எல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாமி, அவதான் அந்த கேள்விகள்லாம் எழுப்பி ஃப்ரேம் பண்ணியிருக்கா, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கா, கேள்விகள்லாம் அமைச்சிருக்கா. இவளும் கூட அமெரிக்கால இருந்தவா. அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துல ஆசை வந்து இப்போ வந்து முழுசா நாள் பூரா சம்பிரதாய விஷயங்களை மேலும் மேலும் கற்கணும் அப்படின்றதுதான் வந்து முழுசா பொழுதுபோக்கு, பகவத் விஷயத்துல மட்டும்தான் பொழுதுபோக்கு. ஆக இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வயசுல கூட நான் பண்ண முடியும், சம்பிரதாயத்துக்குள்ள ஆழமா இறங்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இவாளா இருக்கா. இவாள் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா 25, 30, 35, 40 அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவர்கள் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பா முடியும், அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி பண்றவரும் அப்படிப்பட்ட ஒரு சுவாமி எனக்கு தெரியும். ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, அவர் வேலை பண்ணிட்டு இருக்கார், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தான். அவர் வந்து 40 மேல ஒரு இயற்பா திருவாய்மொழியெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி புஸ்தகம் எல்லாமே சேவிக்கிற அளவுக்கு தன்னை வச்சுட்டு, அதே போல ஓலிக்குடி சுவாமி, வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவருடைய காலக்ஷேபத்திலாம் அட்டென்ட் பண்ணி, ஆன்லைன் மூலமா எல்லாம் அட்டென்ட் பண்ணி சம்பிரதாயத்துல மேலும் மேலும்
விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த ஸ்ரீபாஷ்ய சாரதி இதுலயும் வந்து அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீபாஷ்யமும் திருவாய்மொழி ரெண்டுத்திலையும் வந்து மேலும் ஸ்ட்ரக்சரா படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவர் நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் நல்ல கேள்வி கேட்பார், நல்ல ஆழ்ந்த ஞானம் ஏற்கனவே கோல்குடி சுவாமி போன்ற பெரியவர்களுடைய உபன்யாசம் கேட்டு நிறைய ஆழ்ந்த ஞானம் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கார் அப்படின்றதும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்கலாம். இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவா 25ல இருந்து 45 தாராளமா அந்த வயசு இடம் கொடுக்கறது, மேலும் மேலும் கிரகிச்சுக்கிறதுக்கு. ஆனா 60 வயசுலயே ஒருத்தர் பண்ண முடியுது அப்படின்னா 25 35ல ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பா முடியும். ஸோ என்ன வேணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு தோணலாம். படிக்காம போனா நம்ம ராமானுஜ சம்பந்திகள் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இருக்காது. ராமானுஜர் வந்து ஸ்ரீபாஷன் சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு மட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயும் இதை மெசேஜ் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அது ரொம்ப ஹாலவா இல்லையா? என்ன ஒரே வழி உடையவருடைய என்ன தெரிஞ்சுட்டு இருக்க உடையவரை பத்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்றதே அடிப்படையா தெரியல. அப்படி இருக்கும்பொழுது ராமானுஜ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லிக்க முடியும்? ஆகவே ஸ்ரீபாஷ்யன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அது சம்பிரதாயத்துல வந்து தத்துவத்திரையெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு அடிப்படையை கத்துண்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டடம் தான் திருவாய்மொழி ரகசிய கிரந்தங்கள்லாம். ஆக எல்லாத்துலயும் மூணுத்திலையுமே ஸ்ரீபாஷ்யம் என்ன, அதான் பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவார்கள். வேதாந்தம் என்ன, அதே போல பகவத் விஷயம் என்ன, உபய வேதாந்தம், அதே போல மூன்றாவது பிரஸ்தானம் வந்து ரகசியங்கள். இப்போ 3 துறைகளிலையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சாதான் நான் மணவாள மாமனிகளுடைய சம்பந்தி, நான் வந்து ராமானுஜருடைய சம்பந்தி அப்படின்னு சொல்லிக்கவே முடியும். அதனால ஞானம்ன்றது ரொம்பவே முக்கியம். மற்றொரு விதத்திலையும் பார்ப்போமே, ஞானம்ன்றது வந்து மறுமைக்கு ஞானம் அது இல்லாம ஒண்ணுமே கிடையாது. தத்துவ ஞானம் மோட்ச லாபகா அப்படின்னு ஆச்சாரியாலாம் எடுத்து காட்டுறார். பரப்பநாளுக்கு ஒண்ணுமே தேவையே இல்லையே அப்படின்லாம் வந்து சில பேர் நினைக்கக்கூடும். அதெல்லாம் பிடிலோகாச்சாரியர் ஒத்துக்கல, மாமனிகளும் ஒத்துக்கல. ருச்சி பிறந்தவன் வந்து இத இழக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷன் அவதாரிக்கல ஆரம்பிச்சு மாமனிகள் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, வந்து மோட்சம் வந்து பெறும் பொழுது தத்துவ ஞானம் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலே அப்படின்னு மோட்சப்படி ஆரம்பத்திலையும் ஸ்ரீவச்சன பூஷன் ஆரம்பத்திலையும் இந்த அர்த்தங்கள்லாம் சாதிக்கிறார்கள். அதனால மோட்சம் ஏற்படணும் அப்படின்னா நிச்சயமா தத்துவ ஞானம் வேண்டியே இருக்கு. அதனால ஞானத்தை விட்டு ஞானம்னா ஒரு மோட்சத்துல ஆசையே வராது. அதனால அந்த வாதம்ன்றது மிகவும் தவறான வாதம். சரி, மறுமை இருக்கட்டும், அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட இந்த ஜென்மம் இதான் கடைசி ஜென்மமா இருக்கணும், இது மேல ஜென்மம் எடுக்கக்கூடாது, எம்பெருமான் திருவடிகளை போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற இதுவே ஒரு விதமான ஞானம் தான். ஸோ இந்த ஞானம் வந்தாலே இது சப்போர்ட்டிவா இன்னும் அடுத்த ஞானம் வந்துட்டே இருக்க போறது. இந்த அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தான் ஸ்ரீபாஷெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறார்கள். சரி, அப்படி இருக்கவர்களுக்கு இன்னும் ஒரு அசௌகரியமும் இருக்கு. இந்த ஜென்மத்திலேயே என்ன ஒரு அசௌகரியம் அப்படின்னா, இப்பொழுதுக்கு கோயிலாம் போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இருக்கேன், இங்க போயிட்டு இருக்கேன், சம்பிரதாயத்துல ஆழமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அது கோயில் போறது வந்து ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு கோயில் போறதுக்கு அப்படின்னு அதோட மட்டும் இருக்கும். அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு 4000 திவ்ய பிரபந்தம் தெரியும், மற்றவர்களுக்கு எனக்கு காட்டிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அதுக்காக நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இது மட்டும் இருந்து அண்டர்லைங் ஞானம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்னா, ஒரு நாள் பிராக்டிக்கலா ஒரு நாள் நிச்சயமா கை காலெல்லாம் ஒடுங்கி போய் நடக்க முடியாம போய் ரத்தம்லாம் சுருங்கி போய், அதாவது உடம்புலாம் சுருங்கி போய் ரத்தம்லாம் சுண்டி போய் இதெல்லாம் நடக்கதான் போறது. அந்த நிலையில கை கொடுக்கக்கூடியது ஞானம் மட்டும்தான். ஒரு ஞானியானவர் அவருக்கு வரக்கூடிய இந்த ஜரா தசை இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது கூட அவருடைய மனசு நல்ல வேலை செய்யும் இல்லையா. அவர் தன்னுடைய மனசுல திருவாய்மொழியில ஆழ்வார் இப்படி சாதிச்சார், ஸ்ரீபாஷத்துல எம்பெருமானார் இப்படி சாதிச்சார், அதனுடைய கட்டடமா கட்டி கொண்டு நம்மளை போன்ற ஆச்சாரியர்கள் ஆழ்வாருடைய அனுபவ பாசுரங்களை இப்படி அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுவாமி இருக்காரு இல்லையா, அவருடைய பொழுது எவ்வளவு நிம்மதியா போகும். ஆக இம்மையிலே ஞானமானது மிக முக்கியமாக வேண்டியிருக்கு அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த ஞானம்ன்றது வேணும், அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்த சந்தேகம் வரும், ஆமா ஸ்ரீபாஷன்றது கஷ்டம் தானே, ஞானம் வேணும் ஆசைதான், நானும் ராமானுஜர் சம்பந்தி, ராமானுஜர் சொன்னதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். ஆனா ராமானுஜர் சொன்ன அந்த ஸ்ரீபாஷத்தை கத்துக்கிறது எனக்கு சிரமமாச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்குதான் இந்த சாரம் மூலமாக எவ்வளவு முடியுமோ எளிமைப்படுத்தி பிரதிபாதிக்கப்படுறதுக்கு தான், பிரதிபாதனம் பண்றதுக்கு தான் வந்து ஒரு எடுத்த முயற்சி இது. இதுல பல பேர் வந்து முதல்ல ஸ்ரீபாஷன் கேட்கிறவாடு எனக்கு புரியறது அப்படின்னு தான் சொல்றான். அதனால இதுல வந்து ஒரு சிரமம் அப்படின்னு நினைச்சிக்கவே வேண்டாம். இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுறான், ஒரு பைலட் ஓட்டுறான்,
நல்ல ஓட்டக்கூடிய திறமை பெற்றவன். அவங்க பைலட்டா இருப்பான். என்ன கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் மட்டும் அவனுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள அந்த ஏரோடைனமிக்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ், அந்த லாஸ், அதை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு அவசியம் கிடையாது. மேலெழுந்த மாதிரியா அவனுக்கு வந்து ஒரு பைலட் இப்படி ஒன்னா என்ன கண்ட்ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு அது போதும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் அண்டர்லேயிங்கா என்ன இருக்கோ அதெல்லாம் கடைஞ்செடுத்துட்டு அப்டிராக்டா ஒரு லேயர். ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க கூட எல்லாருக்கும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்போ சில நம்ம கோடிங் பண்ணோம், அசம்பிளில கோடிங் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். இப்போ சில பண்ணோம்னா அலோகேட் பண்றதோ, அப்புறம் ஃப்ரீ பண்றதோ, ஃபைலை மேனேஜ் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ வர லாங்குவேஜஸ் பைத்தான் எடுத்துப்போமே, அதுல எடுத்துக்கணும்னா அதெல்லாம் ஒரு அப்டிராக்ஷன் இருக்கு. சில நம்ம வந்து 10-15 லைன்ல அடிக்க வேண்டிய ஒரு கோடு, ஒரு அரேவை டிராவர்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அந்த பைத்தான் வந்து ஒரே லைன்ல கொடுக்குறான். ஏன் அவன் என்ன பண்றான்? அவன் ஒரே லைன்ல கொடுத்தா கூட அந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்றான் அப்படின்னா அவன் 10 மாத்திப்பான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அது அந்த அவனுடைய தலைவலி அது. அதே மாதிரிதான் இங்க ஒரு அப்டிராக்ஷன்ல ஸ்ரீபாஷத்துக்குள்ள என்ன தர்க்கம் மீமாம்சையோ இருக்கோ அதெல்லாம் அது அந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் இருக்கட்டும். மேல வரக்கூடியது எப்படி அப்படின்னா இந்த ஏபிஐஸ் அப்படின்னு சொல்றாரு, எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு அப்டிராக்ட் லேயர் தான். அது சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லேயர் தான். ஏன்னா தர்க்கம் மீமாம்சை அப்படின்றது வந்து நம்மளுடைய தெரிஞ்ச விஷயத்துக்கு ரிலேட் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு அப்டிராக்ஷன் இருந்தாலே போதும், சுலபமா புரியும். புரிஞ்சிருக்கு. இந்த ஜிக்ஞாசா அதிகரணம் கஷ்டமான அதிகரணம் அதுவும் புரிஞ்சிருக்கு. ஜன்மாதி அதிகரணம் அது காட்டிலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னா, அதுவும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. ஆகையினால மேற்கொண்ட அதிகரணங்களும் சுலபமா தான் இருக்கும். ஆக இந்த வாய்ப்பை வந்து எல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கணும். எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆதங்கமா நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும். சரி ஸ்ரீபாஷ்யம் தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கா அப்படின்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் அது. ஆகையினால இப்போ சன்னிதியில நடக்க உற்சவம் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட நாதமணிகள் ஸ்ரீரங்கத்துல நாதமணிகள் சேவகாலம் ஆச்சு. இது வரைக்கும் மாட்டாற்றான் வரைக்கும் 10-6 வரைக்கும் சேவையை முடிச்சா. அதுக்கப்புறம் செஞ்சொரு கவிகள் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளேயும் பெருமாளுடைய அவசரம் வரணும். பெருமாளுடைய பெரிய அவசரம் வந்து அதுக்கப்புறம் நாதமணிகளுக்கு வந்து பிரசாதம் கண்டரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 40 பாட்டோட அப்போ சாத்துமுறை அதெல்லாம் ஆகும் ஆச்சு. ஸோ இடைப்பட்டது வந்து ஒரு 20-30 நிமிஷம் இருந்தது. ஸோ இந்த 20-30 நிமிஷத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாவா அப்படின்னா என்ன ஏதோ ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கும். அது இல்லாம அந்த 20-30 நிமிஷம் கிடைக்கிறதா? இது நான் ஸ்ரீரங்கம் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். புதிர்வெளிக்கு எடுத்தோம்னா ஸ்ரீபெருங்க எடுத்தோம்னா அங்கங்க ஏதாவது சமயத்துக்கு நடுவில் கைங்கரியத்துக்கு நடுவில் ஏதாவது சமயம் கிடைக்கும் இல்லையா? அப்ப எப்படி நம்ம பொழுத போக்குறோம்? இப்படி பொழுத போக்கினா என்ன? ஸ்ரீபாஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்றோம். இந்த அதிகரணத்துல எம்பெருமானார் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை வச்சுட்டுதான் நம்மளே வந்து திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை இப்படி பேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அங்க ஒரு டிஸ்கஷன். இப்போ 4வது பத்தில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்தில் நாயனார் என்ன அபிப்பிராயப்படுறாரு அப்படின்னா 4வது பத்தில நியந்திருத்தம் அப்படின்ற குணத்தை சொல்றாரு அப்படின்னு. சரி மாமனிகள் உபத்தி காட்டுறதுக்கு ஏன் நியந்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம்? 3ஆம் பத்தில வியாபகத்துவம். வியாபகத்துவத்துக்கும் நியந்திரத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன். அதெல்லாம் எப்ப பண்ணலாம்? எப்பனா ஞானத்தினுடைய மகிமையை புரிஞ்சுட்டு அதிலே ஊற்றமுடையவர்களாக இருந்தோமே என்றால் தாராளமா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பொழுதா போகும். ஆக ஞானத்தினுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு கஷ்டமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சுலபம்தான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்த உதாரணத்துல ஒரு 60 வயசு ஒருத்தர் வந்து ஸ்ரீபாஷத்தினுடைய சாரத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எல்லாரையும் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அதனால என்னுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை எவ்வளவு பேருக்கு முடியுமோ இதை வந்து ஷேர் பண்ணி எல்லா ராமானுஜ சம்பந்திகளும் சுலபமா ஸ்ரீபாஷத்தை புரிஞ்சுக்கலாம். அவசியம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கோ. திருவாய்மொழி விஷயத்தை அவ்வளவா ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு அது பல பெரியோர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களே உபன்யாச காலம் நிறைய பெரிய திருவாய்மொழிலாம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த திருவாய்மொழி சாரத்துல சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர்டா படிக்க முடியும். எல்லாருமே வந்து இப்போ முதல் பத்திர சொல்லியிருக்கு 1000 தடவை நம்ம கேட்டிருப்போம். ஆனா நம்ம மனசுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டோம். இந்த சாரம் என்ன பண்ண அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜரா ஒரு இதுவா இருக்கிறதுனால பிரக்கிரியா இருக்கிறதுனால இதுல அதனால நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிட்டும். திருவாய்மொழி அதையும் அந்த அர்த்தங்களை மனசை வச்சுக்கிறதுக்கு. ஸ்ரீபாஷ்டம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா அதிகரணத்தினுடைய அர்த்தத்தையும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால எல்லா ராமானுஜ சம்பந்திகளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கணும். இது பயன் பெறணும்
அப்படின்னு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அதை கொடுக்குறேன். இதே போல இந்த சாம்பிள் பேப்பர்ஸ் திருவாய்மொழி அதே போல ஸ்ரீபாஷத்தினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அதையும் போடுறேன். எல்லோருமே அவசியம் முதல்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் எல்லாருக்கும் படிப்பினுடைய ஏற்றத்தை சொல்லி படிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வாய்ப்பு இது அப்படின்றதையும் எடுத்து காட்டி இந்த மாதிரி நான் சொன்ன உதாரணங்களையும் உங்களுக்கு மனசுல வந்து ரிலேட்டபிளா இருந்ததுன்னா எல்லாருக்கும் புரிய வச்சு எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவால முடியுமோ இந்த ராமானுஜ சம்பந்திகள் எவ்வளவு முடியுமோ எல்லாரையும் வந்து ராமானுஜ சித்தாந்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரையும் சேர்த்துக்கணும், அதை சேர்க்க வைக்கணும், சேர வைக்கணும். அதில் அதனால இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கீழே இருக்கக்கூடியதை அதை சேர்ந்து முக்கியமா கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் 3-4 மணி நேரம் கூட போதும். அப்படி படிச்சுன்னு வந்தாலே போதும். 2 வருஷத்துல ஸ்ரீபாஷன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு பலனா இருக்கும் அது. அதனால எல்லாருமே சேரணும் அப்படின்னு பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.